ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி ஒரு ஆட்டுக்கால் பாயா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தீபாவளி வருது, நிறைய நான்வெஜ் செய்யணும்னு நினைப்பீங்க. இந்த ஆட்டுக்கால் பாயா பார்த்திங்கன்னா ரொட்டி, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து 2 ஆட்டுக்கால் வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓரளவு இப்போ எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் அதில் மேலே கொஞ்சம் கருப்பாக இருக்கும் இல்லையா, ஆட்டுக்காலை சுட்டு க்ளீன் பண்ணியிருப்பாங்க. அந்த கருப்பு கொஞ்சம் மேலே இருக்கும். இதை நம்ம கழுவி எடுத்துக்கணும். இதை க்ளீன் பண்ணுறதுக்காக முதல்ல கொஞ்சம் ஹாட் வாட்டர் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப தரன்னு கொதிக்கணும்னு இல்லைங்க, ஓரளவு ஹாட்டாக இருக்க தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் இதை ஊற வச்சுக்கலாம். இது ஊர்னாக்கில் ஒரு கத்தி எடுத்துகிட்டு மேலே கருப்பாக இருக்கிறத லைட்டாக அப்படி சுரண்டி எடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். ரொம்ப போட்டு நம்ம எடுத்துடக்கூடாது, அடி வரைக்கும் எடுத்துடக்கூடாது. அப்புறம் வந்து அதில் உள்ள சத்தும் போயிடும். மேலே உள்ளதை மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு 10 நிமிஷம் இந்த காலெல்லாம் போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு தடவை அலசிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இதை ஒரு பெரிய ப்ரெஷர் பேனில் சேர்த்துக்கலாம். ப்ரெஷர் குக்கர் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இதோட 3 தக்காளி, ஒரு 2 பெரிய பல்லாரி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஆட்டுக்கால் பாயாவை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டெப் ப்ராசஸ். முதல்ல காலை வேக வச்சு எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம பாயா தயார் பண்ணுவோம். இப்போ நம்ம வேக தான் வச்சுக்க போகிறோம். தனியாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கக்கூடாது. இந்த மாதிரி போட்டுட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம தாளிக்கையிலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்ப்போம். இதில் 1/2 டீஸ்பூன் போதும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பொடி உப்பு கூட சேர்த்துக்கலாம். முதல்ல இதில் நல்லா கலந்து விட்டுக்கணும். இதில் மசாலாலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. நீங்கள் தனியாக ஆட்டுக்காலை வேக வச்சிங்க அப்படின்னா அதில் எந்த ஃப்ளேவரும் இருக்காது, பாயா வைக்கல டேஸ்ட்டும் கொடுக்காது. இந்த மாதிரி தான் வேக வச்சுக்கணும். இப்போ இதில் ஒரு 5 கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்ல தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பாயா எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணுமோ, எந்த அளவுக்கு சூப் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். காலெல்லாம் கட்டாயம் மூழ்கி இருக்கணும், அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 விசில் ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்க போகிறேன். நீங்கள் லோ ஃப்ளேமில் ஒரு 1/2 மணி நேரம் கூட வேக வச்சுக்கலாம். நான் 10 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திருக்கேன். நல்லா வந்து ஒரு பதமாக வெந்துட்டுருக்கு, 3/4 பதத்தில் வெந்திருக்கு. இன்னும் நம்ம பாயா தயார் பண்ணையில் ஒரு 2-3 விசில் வைப்போம், கரெக்டாக வந்துடும். இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நான் இந்த குக்கர்லேயே தாளிச்சிக்க போகிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் தாளிக்கிறதுக்கு ஒரு 3 துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, 4-5 ஏலக்காய் சேர்த்துக்கணும். மீடியம் சைஸாக 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எண்ணெயில் நல்லா வதங்கி வாசம் வரணும். ஒரு தக்காளி, ஏற்கனவே நம்ம தேவையான அளவு தக்காளி சேர்த்துட்டோம். இப்போ ஒரு தக்காளி போதும். தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்துக்கணும். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் குழம்பு அல்லது மட்டன் சால்னாக்கு போடுவோம் இல்லையா, அந்த மசாலா சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்த்து திரிச்ச தூள் சேர்த்துக்கணும். இதுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மசாலாக்களில் எதுவும் வேணும், ஹோம்மேடாக வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். மசாலாவை லைட்டாக எண்ணெயில் பரட்டிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மட்டன் சூப், ஆட்டுக்கால் சூப், அதை இதோடு சேர்த்துடணும். இதில் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு பாயா எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கணும். காரம் வந்து பாயாவுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம போட்டிருக்க மசாலா இந்த பாயா கரெக்டாக இருக்கும். உப்பு நம்ம ஆட்டுக்காலில் மட்டும்தான் போட்டிருந்தோம். இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பொடி உப்பு தான் சேர்த்துக்கிறேன். முதல்ல கால் வேக வைக்கல கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் திரும்ப வேக வச்சுக்க போகிறோம். இல்லை நீங்கள் டைம் படி வேக வைப்பீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் போட்டு வச்சுக்கோங்க. இது வேகையிலேயே நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், அதில் 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்து தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம்.
பாயா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு தேங்காய் வேண்டாம் அந்த அளவுக்கு கொழுகுலுன்னு வேண்டாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே இப்படியே எடுத்து தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்க போகிறோம். தேங்காவை சேர்த்துக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் தண்ணி விட்டு நீர்க்க இதே மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல மிக்ஸ் ஆகும். நீங்கள் கட்டியாக தேங்காய் போடையில் உங்களுக்கு ஃபுல்லாக தேங்காவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணி விடணும், ரொம்ப மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டுருங்க. மூடியை திறந்தாக்கில் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். என்னடா எண்ணெயெல்லாம் பிரியலையா அப்படின்னு பார்ப்பீங்க. அடுப்பு அணைச்சி ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தாலே போதும், நல்ல பாயா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக செட் ஆகிடும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உள்ள மசாலாக்கள் எதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஸ்க்ரீன்லேயும் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நாங்களே ஓனாக எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் தயார் பண்ணி கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.